கிறிஸ்து இயேசுவில் அமெரிக்க வாழ் கத்தோலிக்க இறைமக்களே, உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். திருவருகை காலத்தின் முதல் வாரம் காத்திருப்பது அழகானது, அதிலும் குறிப்பாக கடவுளுக்காக காத்திருப்பது பேரழகானது என்று சிந்திக்க அழைத்தது. இரண்டாம் வாரமாகிய இன்று காத்திருப்பதோடு மட்டுமில்லாமல் நாம் கடவுளுடைய வருகைக்காக தயார் செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. எப்படி நம்மை தயார் செய்வது? திருமூலருடைய பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உள்ளம் பெருங்கோவில், ஊன் உடம்பு ஆலயம் என்று சொல்லுகிறார். ஊன் உடம்பாகி இந்த ஆலயத்தை சுற்றியே நம்முடைய தயாரிப்புகள் இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு நமது வீடுகளை வண்ண ஒளி விளக்குகளால் அலங்காரம் செய்கிறோம். பரிசு பொருட்களை தயார் செய்கிறோம். உணவு வகைகள் தயார் செய்கிறோம். இன்னும் பல்வேறு விதமான தயாரிப்பு பணிகளை மேற்கொள்கிறோம். ஆனால் அதைவிட மேலானது நம்முடைய உள்ளம் என்ற இந்த பெருங்கோவிலை தயார் செய்வதுதான். ஏனென்றால் உள்ளம் பல்வேறு விதமான தீமைகளால் சூழ்ந்திருக்கிறது. நம் தீமைகளை அகற்றி நன்மைகளை பெருகச் செய்கின்ற பொழுதுதான், தூய உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் கடவுளுடைய வருகையை நமக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்பொழுதுதான் நமக்கு நிறைந்த மகிழ்ச்சி, கடவுளுடைய வருகை நமக்கு நிறைந்த மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் தரும். இதற்கு வாசகங்கள் நமக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. எசையா இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்தில் தெளிவாக சொல்லுகிறார். பசுவும் சிங்கமும் ஒன்றாய் இருக்கும், சிங்கம் வைக்கோல் தின்னும், ஓநாயும் செம்மறியாடும் ஒன்றாய் இருக்கும், சிறு குழந்தை கட்டுவிரியன் வலையில் கையை விட்டு விளையாடும் என்று சொல்லுகிறார். இது இயற்கைக்கு முரணானது, ஆனால் நடக்கும் என்று சொல்கிறார். எப்பொழுது நடக்கும்? கடவுளுடைய ஆட்சியின் போது, கடவுளுடைய வருகையின் போது இது எல்லாம் ஒன்றாக இருக்கும். அங்கு வேறுபாடு என்பது இருக்காது, அங்கு தீமைகள் என்பது இருக்காது, எல்லாம் நன்மைகளால் நிறைந்திருக்கும், எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்கள் என்ற ஒரு அறிவுரையை நமக்கு சொல்லுகிறார். நாமும் ஒன்றாய் இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் நமக்கு சொல்லுகிறார். மனம் மாறுங்கள் என்று சொல்லுகிறார். எதிலிருந்து நாம் மனம் மாற வேண்டும்? நம்முடைய தீய எண்ணங்களிலிருந்து, தீய நாட்டங்களிலிருந்து, ஆணவத்திலிருந்து, அகங்காரத்திலிருந்து, பொறாமையிலிருந்து, காழ்ப்புணர்ச்சியிலிருந்து, பழிவாங்குதலிலிருந்து, பகைமையிலிருந்து நாம் மனம் மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் மனம் மாறி தூய உள்ளம் கொண்டவர்களாக, உண்மை உள்ளம் கொண்டவர்களாக, நேரிய மனம் கொண்டவர்களாக, நேரிய பாதையில் நடக்கக்கூடியவர்களாக, குறுகலான மனநிலை கொண்டவர்களாக இல்லாமல் அகன்ற திறந்த மனம் கொண்டவர்களாக, எல்லோரையும் அரவணைக்கின்ற மனிதர்களாக வாழுகின்ற பொழுது கடவுளுடைய வருகை நமக்குள் சாத்தியமாகும். அது நிறைந்த மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் தரும் என்று சொல்லுகிறார். அதே போல்தான் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே நாம் எந்த ஒரு விருப்பு வெறுப்புமின்றி, வேறுபாடுமின்றி எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது, அரவணைத்து வாழுகின்ற பொழுது, எல்லோரையும் சமமாக அன்பு செய்து நாம் வாழுகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்து நமக்குள் வருகிறார். கிறிஸ்து நமக்குள் வருகின்ற பொழுது அது நிறைந்த மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் நமக்கு தருகிறது என்பதை இந்த திருவருகை காலத்தின் இரண்டாம் வாரம் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. எனவே நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக வாழுகிறோமா? கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் கொண்டு வருவதற்கு நம்முடைய உள்ளத்தை தயார் செய்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.